கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர். கடிதாசி வச்சுக்கலாமா? வேணாம், கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னால இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல நானும் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது மனசுல கவிதை அருவி மாதிரி கூட்டுது. ஆனா அதை எழுத உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கூட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரில, என்ன மாயமோ தெரில, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இது எழுதுக. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ எனக்கு என்ன காயம் இருந்தாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி 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 அது எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுகு கூட நின்றுது. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன இந்த மாயம் நாளே ஊரே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்த காதல் என்ற வென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்று அழுகை நின்றது. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுப லாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா? தேங்க்யூ.